ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பார்த்தீங்கன்னா விசிகாவினர் ராஜாவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை உருவாகிருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவன் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இடையில பாதிக்கப்படுற அந்த காவல்துறையை பாருங்கள். அதுலேயும் அந்த லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு வெளில கொண்டு வர தடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்ன தான் விசிகாவினர் போராட்டம் பண்ணாலும் விசிகாவினர் திமுகவை முதுகில் குத்திட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்லணும். விசிகா மட்டும் கிடையாது, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்தியன் முஸ்லீம் லீக் எல்லாருமே திமுகவோட சப்போர்ட்டில் தான் ஜெயித்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் திமுகலேருந்து வெளில போய் அங்கே ஆதரவு கொடுக்குறதா சொல்லி தான் போனாங்க. இப்போ எல்லோரும் அமைச்சரவையில் இடம்பெற்று அங்கேயே பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. எப்படியும் இவங்கெல்லாம் இவங்க திமுகவுக்கு பண்ண பெரிய துரோகம் தான் இது. பட் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கைகலப்பு ஏற்பட்டு இவ்வளோ பிரச்சனை நடக்கிறத நம்ம யாராலையும் ஏற்றுக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.